தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உன்னையே நீ எண்ணிப்பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு. உன்னையே நீ எண்ணிப்பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு. இந்த உடம்போ உயிருக்கு இரவல், இந்த உடம்போ உயிருக்கு இரவல். கண்ணுக்கோ புருவம் இரவல் இரவல் இரவல், கண்ணுக்கோ புருவம் இரவல். மடமாடி கொடகோபுரம் இரவல், மடமாடி கொடகோபுரம் இரவல். பண்டு பண்டு பண்டமும் பெண்டு பிள்ளையும் இரவல், பண்டு பண்டமும் பெண்டு பிள்ளையும் இரவல் இரவல். உற்றாரும் பெற்றாரும் இரவல், உற்றாரும் பெற்றாரும் இரவல். உன்னையே நீ எண்ணிப்பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு. உன்னையே நீ எண்ணிப்பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு. பூமியும் சாமியே இரவல் இரவல் இரவல், இந்த பூமியும் சாமியும் இரவல். உன்னை பற்றிய சாமியே உண்மை, உன்னை பற்றிய சாமியே உண்மை உண்மை. உன்னையே நீ எண்ணிப்பாரு, உன்னையே நீ எண்ணிப்பாரு, இந்த உலகத்தில் எது சொந்தம் யோசித்து கூறு கூறு. இப்படி நம்ம எண்ணி நம்ம உள்ள இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே விளையிடும். இந்த உடம்புல, இந்த உடம்புக்கும் உயிருக்கும் சொந்தமே கிடையாது. கண்ணுக்கு புருவம் இரவல் தான், எல்லாமே இரவு தான். அதனால் உள்ளே இருக்கிற சாமி மட்டும்தான் உண்மை. அந்த நம்ம உள்ளே இருக்கிற சாமி தான் உண்மை, நிரந்தரமானது. எந்த பிறவி எடுத்தாலும், எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கூடவே வர்றது நம்முடைய சாமி தான். பூமியில் இருக்கிற சாமி, பூமியும் சாமியும் கூட நம்ம விட்டுட்டு போயிடுவோம். இந்த பூமியில் இருக்கிற சாமியும் பூமியும் விட்டுட்டு போயிடுவோம். ஏன் நிலம்னு சொல்லுவாங்க. ஏன் நிலம்னா அந்த நிலம் என்ன சொல்லுது, ஏன் உனக்கு நிலம், இன்னும் வேற ஒரு ஆள் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் ஏன் நிலம்னு சொல்லுவாங்க. என் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு சொல்லுது என் வீடுன்னு சொல்கிற, உன் வீடு இல்லை வேற ஒரு வீட்டுக்காரர் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுமா. அந்த மாதிரி இந்த பூமியிலே வந்து இறையர்களை பெறுவனும் இல்லறத்தில் இருந்து துறவரம் அடையணும். முதல் முருகனை பற்றி சொல்ல வேண்டும். முருகனை பற்றினா அதே முருகன் தான் வள்ளல் பெருமானாக வர்றார் அடுத்த பிரிவில். அப்போ முருகப்பெருமான் இல்லற துறவி, வள்ளல் பெருமான் மோட்சம் கொடுக்குற துறவி. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஒன்றல இரண்டல ஒன்றில் ஒன்றல ஒன்றர ஒன்றிய ஒன்றுன்னு ஒன்றேன்னு சொன்னார். அதான். அதனால் இந்த மனித உடம்பில் கருப்பு நிறம் பிரகாசமாக இருந்தால் சுயநலம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், தெய்வீக சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. கரையும் மாமாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு. இந்த மாயை மறைந்தால் அந்த கரும்பெரு திரையானது பிரகாசமாக இருக்கும். அப்படி பிரகாசமாக இருக்கும்போது மேல் நோக்கிய சிந்தனைகள், இரக்கமே வடிவமாக இருப்பார்கள், பிற உயிருக்கு இறக்கப்படுவார்கள், பிற உயிரை கஷ்டப்படுத்த மாட்டார்கள், மேன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை வள்ளல் பெருமான் சொல்றார். கரையும் மாமாயை, மான பெரிய மாயை. ஆனால் மாயை இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும். அதுதான் கரையும் மாமாயை கரும்பெரும் திரையால், கருப்பு திரையால் அரசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அது மறைக்கும் தான். ஆனால் அதை பிரகாசப்படுத்துறது தினமும் காலை மாலை 10 நிமிஷம் அந்த சக்கரங்கள் மிதமாக சொல்லுவதாக எண்ண வேண்டும். அதான் உன்னையே நீ எண்ணிப்பாரு. எப்படி இந்த பாட்டில் என்ன வருது, உன்னையே நீ எண்ணிப்பாரு. இங்கே பாரு, 10 நிமிஷம் ஓடி பாரு, சும்மா இருக்கும்போது பாரு, மற்ற வேலைகளை செஞ்சுனே இரு. அப்படி பார்க்கும்போது இந்த உள்ள இருக்கிற பிரகாசமானது குறையாது. அந்த பிரகாசம் அதிகமாக இருக்கும்போது மேல் நோக்கிய சிந்தனைகள், பிரகாசம் குறைஞ்ச தாழ்வு மனப்பான்மை. நீல நிறம் பிரகாசமான நிலையில் இருந்தால் ஆழ்ந்த அறிவு. அவங்க சொல்கிறதுலாம் நல்லா இருக்கும். அவங்க தான் அந்த பாடல் எழுதுகிறவங்க. அப்பர சுந்தர், ஞான சம்பந்தர், மாணிக்கவாசர், வள்ளல் பெருமான் போல இவங்கெல்லாம் ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள். யாரெல்லாம் பாடல் எழுதுகிறாங்களோ
அவங்களாம் ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள். சுத்தமான பக்தி, அவங்க செய்கிற பக்தி சுத்தமான பக்தி. ஆனால் நீல நிறம் மங்கிவிட்டால் மயக்கம், எதுவும் பேச மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க, மயக்க நெகி போயிடுவாங்க. அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், ஐயமும் திரிப்பும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதின்வார். ஐயம்னா சளி, ஐயம்னா மயக்கம், ஐயம்னா குழல். அப்போ மயக்க நிலை, பயம், ஐயம்னா பயம், இதை நீங்கணுன்றதுனால தான் ஐயமும் திரிப்பும் அறுத்து என் உடம்பினில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஐயமே இருக்கக்கூடாதுன்றார், பயமே இருக்கக்கூடாதுன்றார், பயம் ஜீரோவில் இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ நீல நிறம் இப்படி. அதுக்கு தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார், அந்த நீல நிறத்துக்கு பேரூர் நீல பெருந்திரை அதனால், பெருந்திரையம் பேரூர் நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. இந்த ஆறுயிர் மறைக்கும், ஆறுயிர் சகோதரன் சொல்கிறோம்ல, உயிருக்கு ஒப்பான சகோதரன் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. எப்படி சொல்கிறார் பாருங்க, அந்த இந்த நிறத்துக்கு தகுந்த இதுதான் அவர் எழுதியிருக்கிறார். பேரூர் நில பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். அப்புறம் பச்சைத்திரை, பச்சைத்திரை பிரகாசமானால் மக்கள் மீது அன்பு, ஓடி ஓடி அன்பு செய்வார்கள். யாருக்கெல்லாம் அங்கே கஷ்டம் நேருகிற மக்களுக்கு நேருது, இல்லை ஒரு விலங்குக்கு நேருது, ஒருத்தர் போயிட்டே இருந்தார், மயில் அடிபட்டு போச்சு, அதை கொண்டு போய் அதை கட்டி அதை மருந்து வச்சு காப்பாற்றி விட்டார். நான் பார்க்குறோம், ஒரு பன்னி சேத்துல மாட்டிச்சு, ஒருத்தர் அதை காப்பாற்றுறாரு. அவங்கெல்லாம் பச்சைத்திரை உள்ளவர்கள், பிற உயிர்கள் மீது இறக்கப்படுவார்கள். அப்போ பச்சைத்திரை பிரகாசமானால் உயிர் இறக்கம், இறை கருணை, இறை மேலே கருணை கருணையோடு இருப்பாங்க. பச்சைத்திரை மங்குமானால், அந்த ஒளியானது பச்சை நிறம் மங்கிவிட்டால் எதையும் செய்யாதவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன பண்ணணும், நம்ம தினமும் இந்த பாவனை செய்ய வேண்டும். திருவிளக்கு முன்பு உட்கார்ந்து புருவ மத்தியிலே நம்முடைய சிந்தனை நினைத்து பாவனை செய்ய வேண்டும். காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், மதியானம் 10 நிமிஷம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலாம். அப்படி பாவனை பண்ணால் அந்த ஒளியானது குறையாது. அது சொல்றாரு, பச்சை திரையால் பர ஒளி அதனை, பர ஒளினா பரத்தில், பச்சை திரையால் பர ஒளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்றது. பரத்தில் இருக்கிற ஒளியை மறைக்கும். அது அந்த பச்சைத்திரையை பிரகாசமாக வேண்டும். பச்சைத்திரை பிரகாசமாக ஆகும்போது நம்முடைய மாயைகள் விலகும், மனதில் தூய்மை உண்டாகும், பயமே இருக்காது, எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். பொன்மை திரை பிரகாசமானால், பொன்னிறமான திரை பிரகாசமானால் நாணம் மோட்சம் உண்டாகும், நாணம் உண்டாயிடும், அவங்களுக்கு மோட்சம் தான் உண்டாயிடுமா, மோட்சத்துக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அதான் பொன்னிறம் பொருட்டும், எனக்கு பொன்னுடம்பு பொருட்டும் போதலால் பிரித்தேன் அதுவினில் தோன்ற அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். பொன்னுடம்பு பொருட்டும் போதலால் விரித்து அதுவினில் தோன்ற அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். எனக்கு பொன்னுடம்பு வந்துடுது, நான் மறைய போகிறேன்றது தான் அது சொல்கிறார். மறையக்கூடிய நேரம் வந்துருச்சு, பொன்னுடம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். அவங்க அன்பே சிவமாக இருப்பாங்களாம் இந்த பொன்னுடம்பு வந்துட்டார். அதை ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டே என்னுள்ளம் கலந்த என்னுடைய அன்பே. இந்த பொன்னுடம்பு எனக்கு வந்த பிறகு, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டே என்னுள்ளம் கலந்த, என் உள்ளம் கலந்த என்னுடைய அன்பே சிவமே அப்படின்றார். அப்போ பொன்னுடம்பு வந்து தான் மோட்சம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். வெள்ளை ஒளி, அதான் வெள்ளத்திரை, வெள்ளை ஒளி அதிகமானால் ஆன்மீக முழுமை அடைந்து விட்டார். முழுமை அடைந்தவங்களுக்கு தான் அந்த பொன்மை கிடைக்கும். எப்படி, இதில் முழுமை அடைந்தால் தான் பொன்மை கிடைக்கும். அப்போ வெள்ளை ஒளி உடம்புல, அதான் உள்வொளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட, உள்வொளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெள் ஒளி காட்டிய மெய் அருள் கனலே என்பவர்.
உள் ஒளி ஓங்கிட உயிர், உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வெள்ள ஒளி காட்டிய மெய் அருள் கனலே அப்படின்னு வரும். அப்போ அந்த ஒளி வெள்ள ஒளி அதிகமாக பிரகாசமானால் நாம் முழுமை அடைந்து விட்டோம், ஆன்ம இதில் முன்னேற்றம் அடைந்து விட்டோம், இறைநிலையை ஈஸியாக அடைய போகிறோம் என்பதுதான். அப்புறம் திரை மரப்பெல்லாம் தீர்த்தே அங்கே, இந்த திரை மரப்பெல்லாம் தீர்ந்து போச்சு, திரை மரப்பெல்லாம் தீர்த்தே அங்கே அரசுர காட்டும் அற்பெருஞ்சோதி அப்படின்றார். இந்த திரையெல்லாம் நீங்கி போச்சு, எல்லாமே எல்லா கலரும் பிரகாசமாயிடுச்சு, எல்லா கலருமே பிரகாசமாகி போச்சு. அதுதான் நமக்கு 7 திரையை கட்டி நமக்கு ஜோதி காமிச்சாங்க. இந்த 7 திரை தான் இது அர்த்தமே. இந்த 7 திரை எது கட்டினாருன்னா இதுதான், இது ஆண்மை விளக்கம் உண்டாகிறதுக்கு தான், நம்ம இதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் அந்த திரையை கட்டினார். அப்புறமா கடைசியில் சொல்கிறார், திரை மறைப்பெல்லாம் தீர்த்து ஆங்கிய அரசுரை காட்டும் மற்பெருஞ்சோதி சொல்கிறார். இந்த திரையெல்லாம் நீங்கி போச்சு அப்படின்றார். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், காலையில் சுமார் ஒரு 5:30 மணிக்காவது 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு இல்லை 8 மணி 7 மணி எப்படிலாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த இடத்துல வழிபாடுங்க. அதுதான் இதான் வழிபாடு. இந்த இடத்துல அப்படியே அந்த ஒளியை பார்க்கணும், உள் ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்க பார்க்க இந்த 6 சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறங்களானது பிரகாசமாகும். எந்த சக்கரத்தில் எந்த நிறம் மங்குதோ நமக்கு அந்த நோய் வந்துடும்ன்றார். எந்த சக்கரம் சரியாக இயங்கலையோ அங்கே நோய் வரும்னு சொல்கிறார். இந்த உடம்புக்கு நோயே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் மெடிடேஷன் தான், தவநிலை தான். தவத்தை ஒழுங்காக பண்ணோம்னா இந்த 6 சக்கரமும் ஒழுங்காக இயங்கினால் நோயே கிடையாது. அதான் சொல்கிறாரு, நோயற்ற வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும். அப்போ நோயற்ற வாழ்வு வாழணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் சொன்னாங்க, நம்ம அதை செய்யலை. சொன்னதை செஞ்சோன்னு சொன்னால் இந்த நிலையை நாம் அடையலாம் என்று சொல்லி என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு தங்களுக்கு உரைக்கின்றேன், எடுத்து சொல்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருஞ்சோதி.